அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிமையான காலையிலே, தித்திக்கும் நேரத்திலே, திகட்டாத செந்தமிழிலே, சுவையான சொல்லினிலே சொல்கின்றேன். வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 29/9/2016 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வியாழன்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி. இன்று மாத சிவராத்திரி. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கோவிலில் ஏழுமலையப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை நடைபெறுகிறது. நல்ல நேரம் காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரை, மாலை 12:15 மணியிலிருந்து 1:15 மணி வரை, ராகுகாலம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, சந்திராஷ்டமம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் உங்கள் பார்வையில்.
காலை பொழுதுல மென்மையான வயலின் இசையை கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருக்கு. அடுத்ததா நாம காண இருப்பது ஆன்மீக அருளமுதம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு உங்களுக்காக. இரண்டாம் தந்திரத்திலே அருமையான ஒரு தலைப்பு, 20வது தலைப்பு அதோமுக தரிசனம். அது என்ன அதோமுகம்? அதாவது முருகப்பெருமானுடைய பிறப்பை பற்றி சொல்லுகின்றார். திருமூலர் விநாயகரை பற்றி சொல்லியிருக்கின்றார் முதல் பாடலிலே. சிவனை பற்றித்தான் முழுக்க சொல்லுகின்றார். சக்தியை பற்றி 4ஆம் தந்திரத்திலே சொல்லுகின்றார். மகாவிஷ்ணு திருமாலை பற்றி சொல்லியிருக்கின்றார். இந்த பாடலிலே முருகன் எவ்வாறு அவதாரம் செய்தார், முருகனை தமிழ்க்கடவுள் என்று தமிழ் இலக்கியங்கள்லாம் பாராட்டி பேசுகின்றன. ஒரு மொழிக்கு ஒரு கடவுள் உண்டான்னு கேட்காதீங்க. தமிழ் முருகன், முருகனே தமிழ், தமிழே முருகன் என்று பிற்கால சங்க இலக்கிய காலம் முதல் இன்று வரை பாராட்டுகின்றது அல்லவா? அந்த ஆறுமுகம் எப்படி பிறந்தது என்று திருமூலர் சொல்லுகின்றார். எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பு அவிழ்வானோர் அசுரன் வழி சொல்ல அம்பவளமேனி அருமுகன் போய் அவர் தம்பகை கொள் என்று தற்பரந்தானே. 520வது அருமையான திருமந்திர பாடல். அதாவது சிவபெருமானுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த 5 முகத்தோடு 6வது முகம் அதோமுகம் என்ற ஒரு முகம். அந்த சிவபெருமானுடைய 6வது அதோமுகத்தினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பிழம்பில்தான் அதோமுகத்திலிருந்து தோன்றிய கடவுள்தான் ஆறுமுகம். அதோமுகம், ஆறுமுகம். எனவே கருவிலே உருவாகி முருகப்பெருமான் பிறக்கவில்லை. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. முருகப்பெருமானுடைய அவதாரமே ஒரு வியப்பான ஒரு செய்தி. சிவபெருமானுடைய அதோமுகத்திலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பிழம்பாக பிறந்தார். இதைத்தான் கந்தபுராணத்திலே அழகாக சொல்லுவார். அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொன்னார், சூரியன் உதிப்பதைப் போல் கந்த பெருமான் உதித்தார் என்று சொன்னார். பிறந்தார் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் வயிற்றிலிருந்து, தாய் வயிற்றிலிருந்து, சதையிலிருந்து பிறக்கவில்லை. சூரியன் உதிப்பதைப் போல நெருப்பு பிழம்பாக உதித்தார். சரவண பொய்கையிலே அதை எடுத்து கார்த்திகை மாதர்கள் 6 முகமாக மாற்றினார்கள். இதைத்தான் இந்த அருமையான திருமந்திரத்திலே செந்தி கலந்து உள் சிவன் என நிற்கும். எனவே சிவபெருமானுடைய அதோமுகத்திலிருந்து ஆறுமுகம் வருகிறது. அந்த ஆறுமுகம் நெருப்பாக இருந்தது, கோபமாக இருந்தது. எனவே ஏன்னா அப்பாவும் நெருப்பு தானே. அண்ணாமலையிலே ஜோதியாக இருந்தார் திரு அண்ணாமலையார். அவருடைய மகன் முருகனும் ஜோதி, நெருப்பு, நெருப்பு பிழம்பு. 6 முகங்களும் தழல்னு சொல்லுவார்கள். அதாவது எப்படி அழகாக சொல்வார்கள்னா தழல், தழல்னா அழல், அழல்னா நெருப்பு. அந்த நெருப்பை குளிர வைக்கத்தான் சரவண பொய்கையிலே கார்த்திகை மாதர்கள் இருந்தார்கள் என்ற புராண கதையை பார்க்கின்றோம். அதை மிக குறிப்பாக திருமூலர் 6 முகம் என்று சொன்னார். ஆனால் இங்கு திருமூலர் சொல்வது வேறு. இதுவரை நான் சொன்னதெல்லாம் வெளி உலகத்தில் உள்ள கதை. திருமூலர் சொல்வது 6 முகம் எங்கே இருக்குன்னா 6 ஆதாரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை என்று சொல்லுகின்ற 6 முகம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறார். எதை சொன்னாலும் திருமூலர் என்ன சொல்லிடுவார்னா, எல்லாம் உனக்குள்ளேயேம்பார். கோயில் உனக்குள்ளே, உள்ளம் பெருங்கோயில்பார். தீர்த்தம் உனக்குள்ளேம்பார். 6 முகம் உனக்குள்ளேம்பார். என்ன? அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞையில் கொண்டு போய் நிறுத்துவது தான் 6 படை வீடு. திருப்பரங்குன்றம், திருச்சீர் அலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், பழமுதிர்ச்சோலை, கடைசியாக குன்றுதோராடல். இப்படி 6 படை வீடுகளாக நம்ம சொல்லுகிறோம் அல்லவா? அந்த 6 படை வீடுகள் என்பது நம்
உடம்புக்குள்ளே உள்ள 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாரங்களைத்தான் 6 படை வீடுகள் என்று நாம் கொண்டாடுகிறோம் என்ற சூட்சுமமான மறைமுகமான இரகசியமான செய்தியை திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகின்றார். எனவே முருகன் வேறு 6 படை வீடுகளிலே இல்லை, நமக்குள்ளேயே 6 ஆதாரங்களிலே இருக்கின்றார் என்ற ஒரு அருமையான செய்தியை திருமூலர் நமக்கு தருகின்றார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார் யசோதையாக இருந்து கொண்டு கண்ணனுக்கு காப்பிட்ட நிகழ்ச்சிகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். திருவந்திக் காப்புன்னு இதை சொல்லுகின்றார்கள். இதற்கு 2 விதமாக நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அந்தி என்றால் இந்த மாலை நேரம், சந்தியா வேளை என்று பொருள். அந்த அந்தி வேளையில் செய்யக்கூடிய காப்பு, இந்த விளக்கை எடுத்து குழந்தைக்கு முன்பு சுற்றி காட்டுவது அல்லது கற்பூரத்தாலும் செய்து காட்டுவது என்று பார்க்கின்றோம். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், பெருமான் கோவிலிருந்து திருவீதி உலா புறப்படுகின்றார். ஒவ்வொரு மாட வீதியாக முடித்து கொண்டு மீண்டும் கோவிலுக்குள் திரும்புகின்றார். அப்படி திரும்புகின்ற பொழுது அந்தி காப்பு செய்வது வழக்கம். அந்தி என்றால் நிறைவு, கடைசி. கோவிலுக்குள் செல்வதற்கு முன்பாக வெளியிலே அந்த வீதிகளை எல்லாம் சுற்றிவிட்டு வந்ததன் பிற்பாடு செய்யக்கூடிய அந்த மங்களாசாசனத்தை, அந்த தீபம் காட்டுவதை அந்தி காப்பு என்று சொல்லுவது வழக்கம். இங்கே ஆழ்வார் சொல்றார், கண்ணனே, நீ குவலயாபிடம் என்கின்ற யானையை வென்றவன், பூதகி என்கின்ற ராட்சசியை வென்றவன், பல்வேறு அசுரர்களை வென்றவன், நீ எப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்னு புகழ்ந்தார். உடனே கண்ணன் கேட்டானா, இப்பேற்பட்ட பலசாலியான, இப்பேற்பட்ட பராக்கிரமசாலியான எனக்கு ஏதாவது தீங்கு வரும்னு நீ பயப்படுறியே, இது சரியா இருக்கான் நானா? மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பட்டர்பிரான் என்கின்ற ஆழ்வாருக்கு பெரியாழ்வார் என்கின்ற பெயர் ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டா, எம்பெருமான் மேல கொண்ட பொங்கும் பரிவு, அப்பேற்பட்ட பக்தி, அந்த பக்தியின் காரணமாக ஏதாவது தீங்கு வந்துடுமோன்னு பயப்படுறார். அதனால கண்ணனை பார்த்து சொல்றார், நான் ஒரு தாய், தாயின் மனோநிலையிலிருந்து நீ இதை எடுத்து கொள்ள வேண்டும். அதனால உனக்கு ஒளியை காட்ட வேண்டும், தீபத்தை எடுத்து சுற்ற வேண்டும், அதனை நீ அங்கீகரிக்க வேண்டும், என்னோடு ஒத்துழைத்து நான் அழைப்பதற்கு செவிமடுத்து இங்கே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான பாசுரம், இருக்கொடு நீர் சங்கிற்கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று என்று இந்த சந்தியா நேரத்தில் நார்ச்சந்திகள் கூடுகின்ற இடத்திலே தருக்குடன் கர்வத்துடன் நின்று கொண்டு இருக்காதே. தருக்கேல் நம்பி, உன்னை காண்பதற்காக யார் வந்திருக்கின்றார்கள்? ரிக்குகள் முழங்கக்கூடிய, அதாவது வேதத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம், சூத்திரங்களை எல்லாம் ரிக்குகள் என்று சொல்லுவது வழக்கம். அப்படி இருக்கொடு சங்குல நீரையும் எடுத்து கொண்டு அந்தணர்கள் எல்லோரும் உனக்கு காப்பிடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதனால் நீ தருக்கித் திரியாதே. தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள்.
உன்னுடைய தாயான என்னுடைய சொல்லை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும். தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறமா நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் கேட்க போறேன். ஆனால் இன்று நீயோ சிறிய குழந்தை, நீயோ சின்ன பாலகன், அதனால் தாயான என்னுடைய சொல்லை நீ கேட்க வேண்டும். இப்பொழுது காப்பிடுவதற்காக வர வேண்டும் என்று ஆழ்வார் இறைஞ்சுகிறார். அப்படி இறைஞ்சி அழைக்கின்ற பொழுது, திருக்காப்பு நான் உன்னை சாத்தி தேசுடை வெள்ளரை நின்றாய் அப்படின்னு அந்த திருவெள்ளரையிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானே, ஒரு காட்டும் ஒளி கொள்ள என்று உன்னுடைய உருவத்தை எல்லாம் காட்டக்கூடிய, உன்னுடைய உருவம் முழுமைக்கும் சேவை சாதிக்கக்கூடிய அந்த ஒளியை எடுத்து கொள்வதற்காக, நான் காட்டுவதற்காக, என்னுடைய இந்த ஆத்மா அனுபவிப்பதற்காக நீ வர வேண்டும் என்று ஆழ்வார் தாயின் நிலையிலிருந்து அழகாக கூவி அழைக்கின்ற ஒரு பாசுரத்தை ரொம்ப அந்த திருவெள்ளரையை நோக்கி நாம் அனுபவித்தோம். நம்முடைய ஆத்மாவும் பேறு பெற்றது. என்ன நேயர்களே, இன்றைய நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.